பழமையான இந்திய தொழில்நுட்பங்கள் விமானங்கள் உண்மையாக இருந்ததா? இந்திய புராணங்களில் மற்றும் சங்க கால நூல்களில் கற்பனைக்கு எட்டாத பல தொழில்நுட்பங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. விமானங்கள், அணு ஆயுதங்கள், மருத்துவ கணினிகள், தானியங்கி இயந்திரங்கள் போன்றவை நம்முடைய தொன்மையான அறிவியல் வளர்ச்சியின் அடையாளமா? விமான ஸ்தாபனம் என்ற நூல் இந்தியாவில் விமானங்கள் பற்றிய அறிவியல் விளக்கங்களை வழங்குகிறது. இந்த நூலில் விமானங்களை இயக்கும் எந்திரங்கள், கந்தகத்தால் இயங்கும் சக்தி முறைகள், விமான இயக்கவியல், வானிலிருந்து நிலத்தை கண்காணிக்கும் முறைகள் போன்ற விஷயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. ராமாயணம், மகாபாரதம் போன்றவை விமானங்களை பயன்படுத்திய குறிப்பு தருகின்றன. ராவணன் தனது புஷ்பக விமானம் மூலம் இலங்கையிலிருந்து இந்தியா வரை பயணித்ததாக கூறப்படுகிறது. மகாபாரதத்தில் சிவகருணை அஸ்திரம், பிரம்மாஸ்திரம் போன்றவை அணு ஆயுதங்களை ஒத்ததாக விவரிக்கப்படுகின்றன. பழங்கால தமிழர்கள் நீராவி பொறி, இயந்திர வேதியியல், சூரிய சக்தியால் இயங்கும் கருவிகள், நுண்ணுயிர் மருத்துவம் போன்றவற்றில் மிகுந்த நுணுக்கமான அறிவைக் கொண்டிருந்தனர். தஞ்சை பெருவுடையார் கோவில், கொனார்க் சூரியன் கோவில், மீனாட்சியம்மன் கோவில் போன்ற இடங்களில் இன்று கூட புரியாத கட்டுமான ரகசியங்கள் உள்ளன. இந்த அறிவியல் இங்கு மறைந்தது. காலப்போக்கில் இந்திய அறிவியல் ஆவணங்கள் அழிக்கப்பட்டன, மறைக்கப்பட்டன அல்லது வெளிநாட்டினர் எடுத்துச் சென்றனர் என்று கூறப்படுகிறது. இந்தியாவின் உண்மையான அறிவியல் சாதனைகள் வரலாற்றின் அடுக்குகளில் புதைந்து போயிருக்கிறதா? விமானங்கள் உண்மையாக இருந்ததா அல்லது வெறும் புராணக் கதைதானா? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் பகிருங்கள்.